ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆசனா செய்ய போகிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக. ஸோ இப்போ சந்திரயன் நம்மளுக்கு பூர்ண மாலாசன் செஞ்சு காட்ட போகிறாரு. அவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணுறாரு, லெஃப்ட் லெக் ஃபோல்ட் பண்ணுறாரு, மெல்ல அந்த ஃபீட்டில் எழுந்துக்கிறாரு. அவர் ரைட் ஹேண்டை கொண்டு போய் லெஃப்ட் லெக்கை சுற்றி அழகாக ஒரு கார்லன், ஒரு மாலை மாதிரி பிடிச்சிருக்காரு. அதனால் இந்த ஆசனம் பேர் என்ன? பூர்ண மாலாசன். அதே ஸ்டெப்பை இப்போ உங்களுக்கு சைடில் இருந்து செஞ்சாச்சு. அவர் ஃப்ரண்ட் போஸில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். நேராக வந்துடுப்பா. இப்போ அப்படியே நேரில் பார்க்கும்போது அதை எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறாருன்னு பாருங்கள். அதை ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். எஸ், வெரி குட். அந்த காலை பிடிச்சிட்டு அப்படி நிற்கணும். ஓகே, தேங்க்யூ. லலிதா மேடம் இப்போ உட்கட்டாசன் செய்ய போகிறாங்க. அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் போஸ்ட்டில் நிற்கிறாங்க. மெல்ல இப்போ ரெண்டு கையும் ஷோல்டர் லெவலில் ரைஸ் பண்ணுறாங்க. நேராக ஒரே இடத்துல பார்வை இருக்குது. இப்போ அப்படியே சீட்டில் உட்கார்ற மாதிரி உட்காடுறாங்க. முதுகு, இடுப்பு, கழுத்தெல்லாம் நேராகவே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். உட்கட்டாசன். ரிலாக்ஸ். ஸோ கோமதி சார் இப்போ நம்மளுக்கு அர்த்த மச்சேந்திராசனம் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறார், பார்க்கலாம். ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் லெக் பக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி ரைட் லெக் அடியில் வச்சுருக்காங்க, அதாவது பட் அடியில் வச்சுட்டு இப்போ ரைட் லெக்கோடைய ரைட் சைட் செய்கிறதுனால ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணி பின்னாடி திருப்பி ப்ளேஸ் பண்ணுறாங்க கையை. இப்போ லெஃப்ட் ஹேண்டை எடுத்து நல்லா ஷோல்டர் லெவலில் ரைஸ் பண்ணி அப்படியே அந்த உடம்பை திருப்பி அதுக்கப்புறமா கீழே முட்டியை டச் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் லெவலில் பாருங்கள், ஒரே லைனில் இருக்கணும். ஒரு ரெண்டு லைனும் அப்படி இருந்தால் தான் சரி. அப்போ உங்களுக்கு அதை ஓகே. ஸோ இப்போ சைட் வியூ பாருங்கள். அவருக்கு ஃபுல்லாக ரெண்டு ஷோல்டரும் ஒரே லைனில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அர்த்த மச்சேந்திராசனா. மெல்ல பழையபடி பொசிஷன் வரலாம். திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் மேலே ரைஸ் பண்ணுங்கள், சைடில் கொண்டு வந்துடுங்க. ரைட் ஹேண்ட் எடுங்க, மேலே ரைஸ் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ரைட் லெக் எடுங்க, நீட்டிடலாம். லெஃப்ட் லெக் எடுங்க. இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும் போது இந்த ஆசனா ஈஸியாக. இப்போ நம்ம ஸ்டூடியோவில் அனுன்னு வந்திருக்காங்க, நியூ ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க விருட்சாசன் செய்கிறாங்க, பார்க்கலாம். ஒரே இடத்துல பார்வை பார்க்கணும். மெல்ல ஆங்கிள் பிடிச்சி அந்த லெக்கை எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணணும். கையை சைடில் வச்சுக்கணும். ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. மெல்ல காதை ஒட்டி கையை கொண்டு போகணும். அப்படியே கைகளை இணைச்சி ஒரே இடத்துல பார்க்கணும். திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு சைட்லேயே கொண்டு வரணும். கை சைடில் வச்சுட்டு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா கையை கீழே இருக்கணும், கால் கீழே. உத்தித உபவிஷ்ட கோணாசன் செய்ய போகிறாங்க. ஒரு லெக்காக செஞ்சு அதை பார்த்துட்டிங்கன்னா அதே போல் நீங்கள் ரெண்டு லெக்கையும் சேர்த்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட் லெக் எடுக்கிறாங்க, ரைட் லெக் மட்டும் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ரைட் லெக்கை கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் லெக் எடுக்கிறாங்க, கீழே கொண்டு வந்துட்டு இப்போ ரெண்டு லெக்கையும் சேர்த்து ஒரே இடத்துல பார்த்துட்டு அப்படியே எடுக்கும்போது உங்களால் ஈஸியாக இந்த ஆசனம் செய்ய முடியும். உத்தித உபவிஷ்ட கோணாசனம், இதை மேருதண்டாசனம் சொல்லுவாங்க. ரிலாக்ஸ். வைஷாலி பர்வதாசனம் செய்ய போகிறாங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பர்வதாசன் செய்கிறாங்கன்றது கவனிங்க. பர்வதாசன் பர்வதாசன் பேர் கேட்டிங்கன்னா 3-4 உங்களுக்கு மைண்டில் வரும். இது சைடில் செய்கிற பர்வதாசன், சைட் பர்வதாசன் கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். மெல்ல எடுத்துக்கலாம். ஸ்டார்ட். ரைட் லெக்கை ஒரு ஸ்டெப்பு சைடில் வச்சுருக்காங்க. இப்போ எல்போ நல்லா பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் லெக் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் அப்படி இருக்கணும், ஒரே லைனில் அப்படி போகுது. அப்படி போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் ஃபுல் பாடிக்கு அது ட்ராவல் ஆகும். அந்த ஸ்ட்ரெச்சு மெல்ல அப்படி கொண்டு வந்துட்டு இப்போ லெஃப்ட் லெக் எடுக்கிறாங்க. ரிலாக்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ மிருதுலா வியாகராசன் பண்ண போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்து முழங்கால் போட்டாச்சு. இப்போ ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக்கை ரைஸ் பண்ணுறாங்க. 3 ஸ்டெப் பண்ணுறாங்க வியாகராசனத்துக்கு. வியாகராசன் ஃபுல் போஸ் வராதவங்க இதை மட்டுமே பண்ணலாம்.
இப்போ காலை நல்லா பிடிச்சி மேலே ரைஸ் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கனால அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்குது. அப்போ உங்களால் ஈஸியாக அந்த போஸை அட்டைன் பண்ண முடியும். ரிலாக்ஸ். சேஞ்ச் அதர் லெக். காலை இன்னும் நல்லா தூக்கலாம். எஸ், வியாகராசன். தேங்க்யூ.